அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பள்ளிவாசலை வேட்டு மஸ்ஜிதில் முதல் முறையாக பதிவு செய்வதற்கான வழிமுறைகள். முதல் முறை வேட்டு மஸ்ஜித் ஆப்பிற்குள் நீங்கள் உள்நுழையும் போது உங்கள் போன் நம்பரை என்டர் செய்து லாக் வித் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் போனுக்கு வருகிற ஓடிபியை மேனுவலாகவும் டைப் செய்யலாம் அல்லது ஆட்டோமேட்டிக்காக டைப் செய்வதற்கு ஆட்டோ ஃபில் கோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகி லாகின் ஆகிவிடும். அடுத்ததாக உங்களுடைய மொழியை தேர்வு செய்யுங்கள். அடுத்ததாக உங்களின் பள்ளிவாசல் பெயர் காண்பிக்கப்படும் பள்ளிவாசல் உங்களுடையதாக இருந்தால் ஆம் என்பதை கிளிக் செய்யுங்கள். ஒருவேளை காண்பிக்கும் மஸ்ஜித் உங்களுடையதாக இல்லை என்றால் இல்லை என்பதை கிளிக் செய்யுங்கள். இல்லை என்பதை கிளிக் செய்தவுடன் அடுத்த ஸ்கிரீனில் உங்கள் பெயர், தொடர்பு எண், பள்ளிவாசலில் உங்களின் பொறுப்பு, இந்த மூன்றையும் பூர்த்தி செய்து சமர்ப்பியுங்கள். நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பிய கோரிக்கையை சரிபார்த்து 24 மணி நேரத்திற்குள் வேட்டு மஸ்ஜித் குழு தங்களை தொடர்பு கொண்டு அதனை சரி செய்வார்கள். வேட்டு மஸ்ஜித் குழுவினர் உறுதி செய்ததற்கு பின் மீண்டும் நீங்கள் லாகின் செய்ய வேண்டும். உங்களின் மஸ்ஜிதை உறுதி செய்து ஆம் என்பதை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஸ்கிரீனில் உங்கள் மஸ்ஜிதினுடைய முகவரியை பின் செய்வதற்கான மேப் காண்பிக்கப்படும். உங்கள் மஸ்ஜிதினுடைய சரியான லொகேஷனையும் மஸ்ஜிதின் முகப்பு பகுதி எதுவோ அதை டச் செய்து பின் செய்யுங்கள். அடுத்த ஸ்கிரீனில் உங்கள் மஸ்ஜிதின் 6 விதமான போட்டோக்களை அப்லோட் செய்யுங்கள். அப்லோட் செய்யும் முதல் போட்டோ சிறந்ததாக இருக்கட்டும், ஏனென்றால் அதுதான் பள்ளியை தேடுபவர்களுக்கு முதலில் காண்பிக்கும். அடுத்ததாக தொழுகைக்கான நேர அட்டைவணை உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஒவ்வொரு வக்தினுடைய தொழுகை இகாமத் நேரத்தை பதிவு செய்து நேரத்தை சரி செய்து கொள்ளவும். தொழுகை நேரங்களை தவிர சூரிய உதயம், உச்சம், சூரிய அஸ்தமனம், சஹர் முடிவு, இஃப்தார் போன்ற அனைத்து நேரங்களையும் தொழுகையாளிகளுக்கு பயன் தரும் வகையில் பதிவு செய்து கொள்ளவும். கீழே மூன்றாவதாக மஸ்ஜித் என்பதை கிளிக் செய்யுங்கள். மேலே விபரம் மற்றும் வசதிகள் என்ற வார்த்தையை பார்ப்பீர்கள். வசதி என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் மஸ்ஜிதில் என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ, உதாரணமாக மஸ்ஜிதில் பெண்களுக்கான தொழுமிடம், சஹர் உணவு ஏற்பாடு, ஆண் மற்றும் பெண் ஜனாசா குளிப்பாட்டுபவரின் வசதி, ஜனாசா வேன் வசதி, இது போன்ற வசதிகள் இருக்கும் பட்சத்தில் ஆன் செய்து வையுங்கள். இதன் மூலம் முஹல்லாவாசிகளுக்கு இவ்வசதிகள் பயன்படும். இந்த செயல்முறைகள் அனைத்தும் முதல் முறை உள்நுழையும் போது மட்டும்தான். இதனை முழுமையாக முடித்த பிறகு மீண்டும் நீங்கள் லாகின் செய்யும் பொழுது தொழுகை நேரத்தை எடிட் செய்யும் ஸ்கிரீன் மட்டுமே உங்களுக்கு தோன்றும்.